மாற்றத்தை தேடி. மாறும் இந்த உலகில் இறைவனின் வார்த்தை ஒன்றுதான் என்றுமே மாறாதது. அந்த மாறாத இறைவனின் வார்த்தை மனித வாழ்க்கையில் கொண்டு வரும் மெய்யான மாற்றத்தை நாடி தேடும் மக்களுக்காக வாரந்தோறும் வான் அலைகளில் வலம் வரும் மாற்றத்தை தேடி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்பு நேயர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்பு நேயர்களே, கடந்த வாரம் மாற்றத்தை தேடி நிகழ்ச்சியை செவிமடுத்து கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அனுப்பி வைத்தவர்களுக்கும் மற்றும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டவர்களுக்கும் எமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை செவிமடுப்பதோடு நிகழ்ச்சி குறித்து மற்றவர்களுக்கும் அறியச் செய்யுங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதயத்தை தொடும் பாடல். பொதுவாக வீட்டிலே நாம் உபயோகிக்கின்ற ஒரு பொருளோ அல்லது பாத்திரமோ உடைந்து போனால் அதை இனிமேல் பயன்படுத்த முடியாது என்று சொல்லி அதை ஒதுக்கி வைப்பதும் வெளியே வீசி எறிந்து விடுவதும் உண்டு அல்லவா? அதே போல்தான் மனிதர்களையும் கூட இனி இவரால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என மற்றவர்களை இழிவாக நோக்குகின்றவர்கள் அப்படிப்பட்டவர்களை ஒதுக்கி விடுவது உண்டு. இதை சொல்லும் பொழுது ஒரு சீன கற்பனை கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு மனிதனிடம் 2 மண் பாத்திரங்கள் இருந்தனவாம். அதிலே ஒன்று கீறல் விழுந்த உடைந்த பாத்திரம், ஆனால் மற்ற ஏதோ எந்த குறையும் இல்லாத நல்ல பாத்திரம். அந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் அருகில் இருந்த ஒரு குளத்திலிருந்து தண்ணீர் அள்ளி வருவதற்காக தன்னிடம் இருந்த அந்த 2 மண் பாத்திரங்களையும் எடுத்துச் செல்வானாம். ஒரு நாள் அந்த கீறல் விழுந்த மண் பாத்திரம் அந்த மனிதனை நோக்கி, நான் ஒரு உடைந்த மண் பாத்திரம், நீ ஏன் என்னை இன்னும் பயன்படுத்துகின்றாய்? என்னை வீசி எறிந்துவிட்டு ஒரு நல்ல பாத்திரத்தை வாங்கலாமே, என்னால் உனக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டதாம். அதற்கு அந்த மனிதன், நீ உடைந்த பாத்திரம் என்பது எனக்கு தெரியும், ஆனால் நீ பிரயோஜனமற்றவன் என்று உனக்கு கூறியது யார்? நான் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் அள்ளி நடந்து வருகின்ற அந்த பாதையை பார்த்திருக்கின்றாயா? என்னுடைய வலது பக்கமாக எவ்வளவு அழகிய மலர்கள் மலர்ந்து இருக்கின்றன என்பதை பார்த்திருக்கின்றாயா? அதற்கு காரணம் யார் என்பது உனக்கு தெரியுமா? ஆம், நீதான் அதற்கு காரணம். ஒவ்வொரு நாளும் நான் தண்ணீர் அள்ளி நடந்து வரும் பொழுது உன்னுடைய பாத்திரத்தில் இருந்து வடிகின்ற தண்ணீரினால்தான் இவ்வளவு அழகான பூக்கள் மலர்ந்திருக்கின்றன. மற்றவர்களின் பார்வையில் நீ ஒரு உடைந்த பாத்திரமாக காணப்படலாம், ஆனால் என்னை பொறுத்தளவில் நீ எனக்கு பிரயோஜனமானவன், நீ எனக்கு வேண்டும், நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று சொன்னானாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் பார்வையிலே உங்கள் பலவீனங்களின் நிமித்தமும் நீங்கள் செய்த தவறுகளின் நிமித்தமும் உங்களை ஒரு உடைந்த பாத்திரமாகவும் உங்களால் இனி ஒரு பிரயோஜனம் இல்லை என்றும் மற்றவர்கள் உங்களை ஒதுக்கி தள்ளி வைக்கலாம். ஆனால் உங்களை எப்போதும் ஒன்று போல நேசிக்கின்ற ஒருவர் இருக்கின்றார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் நீங்கள் பிரயோஜனமானவர்கள். உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக அவர் தன்னுடைய உயிரையே கொடுக்கும் அளவுக்கு அவர் உங்களை நேசிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே.
இன்பம் எல்லாம் மாயையே. உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம்பெலத்தாலே பாதுகாக்கிறீ. என் பலவீன காலங்களில் உம்பெலத்தாலே பாதுகாக்கிறீ. குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீ, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. சிலுவையில் சுமந்தீ, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன். நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக சரித்திரத்திலிருந்து ஒரு பகிர்வு. நீங்கள் இலங்கையில் கிளிநொச்சியில் அமைந்துள்ள கருணா நிலையம் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இலங்கையின் தெற்கிலிருந்து A9 பாதையினூடாக யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்யும் போது கிளிநொச்சி பேருந்து நிலைய சந்தியை கடந்ததும் சுமார் 500 மீட்டர் தொலைவில் உங்கள் இடதுபுறமாக அமைந்திருப்பதுதான் கருணா நிலையம். இன்றைய நாளில் கருணா நிலையம் குறித்தும் அதை ஆரம்பித்து வைத்தவர் குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். கிளிநொச்சி நகரில் அமைந்துள்ள கருணா நிலையமானது ஆங்கிலேய மிஷனரி தாயாராகிய மியூரியல் ஹட்சின்ஸ் அம்மையார் என்பவரால் 1955ஆம் ஆண்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு சேவை செய்வதற்காக தனது வாழ்க்கையையே அர்ப்பணித்த ஒரு மிஷனரி தாயாரே இந்த ஹட்சின்ஸ் அம்மையார் ஆவார். 1927இல் ஐக்கிய ராஜ்யத்தின் வேல்ஸ் மாநிலத்தில் பிறந்த இவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் தென்னிந்தியாவில் தமிழ் மொழியை கற்று ஒரு மிஷனரி ஆசிரியராக இலங்கை வந்தார். ஆரம்ப காலத்தில் அவர் கொழும்பில் அமைந்துள்ள லேடிஸ் காலேஜ், யாழ்ப்பாணத்தில் உள்ள சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மற்றும் கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி போன்ற பாடசாலைகளில் ஆசிரியராக பணியாற்றினார். ஹட்சின்ஸ் அம்மையார் தனது 55வது வயதில் தனது சொந்த ஓய்வூதியத்தை பயன்படுத்தி 1955ஆம் ஆண்டில் கிளிநொச்சியில் கருணா நிலையம் என்ற மையத்தை நிறுவினார். அனாதை பெண்களையும் திருமணமாகாமல் தாய்மை அடைந்த பெண்களையும் ஆதரிப்பதற்காக அவர் இந்த மையத்தை நிறுவினார். இப்படியாக நிர்கதியான பெண்களுக்கு தங்குமிடம், கல்வி மற்றும் உளவள பயிற்சி ஆகியவற்றை வழங்கி
அவர்கள் தமது சொந்த காலில் நிற்கத்தக்கதாக கால்நடை வளர்ப்பு, காய்கறி தோட்டம், கைப்பணி, விவசாயம், தொழில் பயிற்சி போன்ற செயல்பாடுகளையும் இவர் ஆரம்பித்து வைத்தார். இலங்கையில் உள்நாட்டு போர் நடைபெற்ற சவாலான காலங்களில் இவரது பணி பாரிய சிரமங்களையும் இடம்பெயர்வுகளையும் எதிர்கொண்ட போதிலும் ஹட்சின்ஸ் அம்மையார் எவருக்கும் அஞ்சாதவராக, எதற்கும் கலங்காதவராக தமது பணியை தொடர்ந்து செய்து வந்தார். இப்படியாக தன்னலமற்ற தனது சேவையினால் ஆதரவற்ற அபலை பெண்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்காக திகழ்ந்து பல எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய இவர் 1996ஆம் ஆண்டு தனது 97வது வயதில் காலமானார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகின்றது என்ற வேதவசனத்துக்கு அமைவாக உண்மையில் இவரது சரித்திரம் மனித குலத்தின் மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் சுயநலமற்ற ஒரு தெய்வீக அன்பின் சரித்திரம் என்று கூறினால் அது மிகையாகாது. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்
நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கலிலேயாவுக்கு புறப்பட்டுச் சென்றார். அவர் கலிலேயாவுக்கு வந்தபோது கலிலேயர்கள் அவரை வரவேற்றார்கள். பஸ்கா பண்டிகையின் போது அவர் எருசலேமில் செய்ததையெல்லாம் கலிலேயர்கள் கண்டிருந்தார்கள். இயேசு திரும்பவும் ஒருமுறை கலிலேயாவில் உள்ள கானாவூருக்குச் சென்றார். அங்கே முன்பு அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியிருந்தார். அப்போது ஒரு அரச அதிகாரியின் மகன் கப்பர்நகூம் என்ற ஊரில் நோயுற்று இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தாரென்று இந்த அதிகாரி கேள்விப்பட்டதும் அவர் இயேசுவிடம் சென்று மரணத் தருவாயிலிருக்கும் தனது மகனை வந்து குணமாக்க வேண்டும் என்று அவரை கெஞ்சிக் கேட்டுக்கொண்டார். இயேசு அவரிடம், நீ அற்புத அடையாளங்களையும் அதிசயங்களையும் கண்டாலொழிய ஒருபோதும் விசுவாசிக்க மாட்டாய் என்றார். அதற்கு அந்த அரச அதிகாரி, ஐயா, எனது பிள்ளை மரணிக்கு முன்னே வாருங்கள் என்றார். இயேசு அதற்கு பதிலளித்து, நீ திரும்பிப்போ, உன் மகன் உயிர் பிழைப்பான் என்றார். அந்த அதிகாரி இயேசுவின் வார்த்தையை நம்பி புறப்பட்டுச் சென்றார். அவர் வழியில் போய்க் கொண்டிருக்கும் போதே அவருடைய வேலைக்காரர் அவரை சந்தித்து அவருடைய மகன் குணமடைந்து உயிர் பிழைத்தான் என்ற செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். தனது மகன் குணமடைந்த நேரத்தைப் பற்றி அவர் விசாரித்தபோது அவர்கள் அவரிடம், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு அவனுக்கிருந்த காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். இயேசு தன்னிடம், உனது மகன் உயிர் பிழைப்பான் என்று சொன்னதும் சரியாக அதே நேரம்தான் என்று அந்த தந்தை புரிந்து கொண்டார். எனவே அவரும் அவருடைய குடும்பத்தாரும் இயேசுவை விசுவாசித்தார்கள். இது இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தபின் செய்த 2வது அற்புத அடையாளமாகும். விண்ணப்பத்தை
நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக இன்றைய நாளுக்கான தியான செய்தி. ஒருமுறை ஒருவர் என்னிடம் வந்து, நாங்கள் சிறுவர்களாயிருக்கும் போது நமக்குள் இருந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வயது போக போக பொறுப்புகள் அதிகரித்து செல்ல செல்ல அந்த சந்தோஷம் மறைந்து துக்கம் நிறைந்து விடுகிறதே என அங்கலாய்ப்போடு என்னிடம் சொன்னார். உண்மைதான். உலகத்தின் வழக்கத்தின்படி வயது போக போக பொறுப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய சந்தோஷம் சஞ்சலமாய் மாறினாலும் நாம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியும். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்பதே 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நமக்கு வரும் ஆலோசனையாகும். அருமையானவர்களே, வாழ்க்கையிலே நாம் விரும்பாத வேதனையான அனுபவங்களுக்கூடாக போகும்போது நம்முடைய சந்தோஷம் நம்மை விட்டு மறைந்து விடுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தரும் ஆலோசனை, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்பதாகும். கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு கைதியாக சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலையிலும் பரிசுத்த பவுல் மற்றவர்களை பார்த்து கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதினார். அதற்கு காரணம், அவர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது என்றால் என்ன என்ற ரகசியத்தை அவர் அறிந்து வைத்திருந்தார். ஒருமுறை ஒரு கிறிஸ்தவ வாலிபன் சிறைச்சாலையிலிருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தான். அந்த கடிதத்தில், நாட்டின் சூழ்நிலை காரணமாக கைது செய்யப்பட்டு எந்த தவறும் செய்யாத நான் இந்த சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்டேன். ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு ஊழியம் செய்யும் எனக்கு ஏன் இந்த சோதனை என்ற பல கேள்விகளோடும் சொல்ல முடியாத மனபாரத்தோடும் அந்த சிறைச்சாலைக்குள்ளே சென்ற எனக்கு என்னை ஆறுதல் படுத்த அங்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் அந்த சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பரிசுத்த வேதாகம புத்தகமே என்னை ஆறுதல் படுத்தியது. அங்கே ஆண்டவருடைய வார்த்தையே என் மனக்காயங்களை ஆறுதல் படுத்தியது என எழுதியிருந்தார். ஆம், 119ஆம் சங்கீதத்தில் 92ஆம் வசனத்தில், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் துக்கத்திலேயே நான் அழிந்து போயிருப்பேன் என வாசிக்க காண்கின்றோம். அருமையானவர்களே, உங்கள் துக்கத்தின் நடுவில் உங்களை ஆறுதல் படுத்துவது எது? வேதனையும் துக்கமும் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தை மட்டுமே நமக்கு மெய்யான ஆறுதலையும் மன சமாதானத்தையும் தர முடியும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். வேதாகமத்திலே அன்னாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க காணலாம். எல்கானாவின் மனைவியாகிய அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான வேதனை. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை. இது அவளை அதிகமாய் வருத்தியது. அந்நிலையிலே தனக்கு பிள்ளை இல்லையே என்ற வேதனை ஒருபுறம் இருக்க, அவளுடைய உற்றார் உறவினர்களால் அவளுக்கு வந்த நிந்தனை மறுபுறம் அவளை அதிகமாய் துக்கப்படுத்தியது. அந்த சூழ்நிலையிலும் அவளுடைய கணவன் அவளை அதிகமாய் நேசித்தபடியால் அவளை அவளது துக்கத்தின் நடுவில் ஆறுதல் படுத்துவான். இதை குறித்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் உள்ள பகுதிகளில் இப்படியாக வாசிக்க காணலாம். அன்னாளை அவளது சக்களத்தி துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகின்றாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று அவளை ஆறுதல் படுத்துவான். ஆனாலும் அன்னாளின் மனவேதனையை எல்கானாவின் வார்த்தைகளால் ஆறுதல் படுத்த முடியவில்லை. அருமையானவர்களே, சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மற்ற மனிதர்கள் எவ்வளவுதான் நமக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி நம்மை ஆறுதல் படுத்த முயன்றாலும் அது நமக்கு ஆறுதலை தர முடியாத சந்தர்ப்பங்களும் உண்டு அல்லவா? ஒருவேளை நம்மை அதிகமாய் புரிந்து கொண்டவர்கள், நம்மை அதிகம் நேசிக்கிறவர்களின் வார்த்தைகள் கூட நம்மை ஆறுதல் படுத்த முடிவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே நம்மை முழுமையாய் ஆறுதல் படுத்த முடியும் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? இந்த இடத்திலே அன்னாள் செய்த காரியம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 18ஆம் வசனத்திலே அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்பதாக வாசிக்க காண்கின்றோம். ஆம், அங்கே கர்த்தரின் பிரசன்னம் அவளை முழுவதுமாய் ஆற்றி தேற்றியது. அதனால் அதற்கு அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. காரணம், அவள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதன் ரகசியத்தை கண்டுகொண்டாள்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான வேதனைகளினாலே துவண்டு போய் மனிதர்களின் வார்த்தைகள் கூட உங்களை ஆறுதல் படுத்த முடியாத நிலையில் வேதனையோடு கலங்கி நிற்கின்றீர்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களித்திருக்கின்றாரே. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை ஒன்றே நம்மை உண்மையாய் ஆறுதல் படுத்த முடியும். எனவே அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கவும், அதன் மூலம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பதை நாம் அனுபவத்தில் உணரவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலேயே நான் அழிந்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, எங்கள் துக்கத்தின் நடுவிலே நாமும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினாலே ஆறுதலை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பதன் ரகசியத்தை அனுபவத்தில் காண எங்களுக்கு உதவி செய்யும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே ஜெபிக்கின்றோம். ஆமேன். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் சத்திய வேதம். அன்பானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது TWR லங்கா வழங்கிய மாற்றத்தை தேடி. இன்றைய நாளில் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆரோக்கியமான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் எழுத வேண்டிய முகவரி மாற்றத்தை தேடி, TWR லங்கா, தபால் பெட்டி எண் 2, புத்தளம். எமது வாட்ஸ்அப் மற்றும் SMS தொடர்பு இலக்கம் 0719 88 66 44 0719 88 66 44. அத்துடன் TWR லங்கா என்ற எமது ஃபேஸ்புக் பக்கத்தில் இணைந்து நிகழ்ச்சி குறித்த மேலதிக விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு மாற்றத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாம் விடைபெறுகின்றோம். உள்ளம் உதிக்கும்